என்னடி ஆச்சு? ஒரு வாரம் காலேஜுக்கு வரல, என்னாச்சு? அதுவா, வீட்டில் ஃபங்க்ஷன், அதான் வர முடியல. ஓ அப்படியா, என்ன ஃபங்க்ஷன்? அதுவா, எங்களோட ரெண்டாவது அண்ணாக்கும் அப்புறம் எங்கள் அத்தை பொண்ணு நேத்ராவுக்கும் மேரேஜ், அப்புறம் இமையோட பர்த்டே செலிப்ரேஷன் எல்லாமே போச்சா, அதான் ஒரு வாரம் வர முடியல. என்ன சொல்கிற சாச்சனா, இமையா பர்த்டே செலிப்ரேஷனுக்கு எங்களை கூப்பிடவே இல்லை? அது இல்லை காவியா, நாங்கள் யாருமே கூப்பிடல. எங்கள் ரவி என்ன சர்ப்ரைஸாக பிளான் பண்ணியிருந்தாங்க எங்கள் இமையாவுக்கு, அதான் நாங்கள் எல்லாருமே பீச்சுக்கு போயிருந்தோம். சூப்பராக இருந்தது. அண்ணா இப்படி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ அழகாக இருந்தது. ஏ இமையா, அப்போ உங்கள் ஹஸ்பண்ட் விஷ் பண்ணிட்டாங்களா? என்ன கிஃப்ட் தந்தாங்க பத்தியா? சொல்லவே இல்லை. அதுவா மீரா, என்ன கிஃப்டா? ரொம்ப நாளா என் மனசுக்குள்ள இருந்த ஒரு கேள்வி. என்கிட்ட யாரோ என்னென்னமோ சொல்லி குழப்பி விட்டாங்க. அதுக்கான விடை எனக்கு கிடைச்சிச்சு. என் ஹஸ்பண்டு ஏன் வருமா எனக்கு இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் பண்ணாங்கன்னு நானும் நினச்சி கூட பார்க்கல. என்ன சொல்கிற இமையா? அப்படின்னா அதை ஏன் கேட்குற மீரா? அது எங்கள் அண்ணா பிறந்தநாள் விஷ் மட்டும் பண்ணலை, அவங்களுக்கு லவ் ப்ரப்போஸே பண்ணிட்டாங்க. என்னது, லவ் ப்ரப்போசலா? சே, எப்படி? நம்ம என்னமோ நினச்சா என்ன இப்படி நடக்குது? ஏய் இமையா, அப்படியா? சூப்பர் டி. என்ன சொல்கிற? பொய் சொல்கிறீங்களா இல்லை உண்மைதான் சொல்கிறீங்களா? ஏன் காவியா, எதுக்காக நீ இப்படி கேட்குற? அதானே, நாங்கள் நடந்தது சொல்லிட்டு இருக்கோம். நீ உண்மையாக பொய்யான்னு கேட்குற. நாங்கள் இதுக்கு இதில் பொய் சொல்ல போகிறோம்? அதில் எங்களுக்கு என்ன லாபம் இருக்குது? ஏய் காவியா, என்னடி பேசிகிட்டு இருக்க? இதில் அவங்க பொய் சொல்லி என்னடி பண்ண போகிறாங்க? நீ லூசு மாதிரி கேள்வி கேட்குற. இல்லை இல்லை இல்லை, இமையா வருத்தப்பட்டுட்டு இருந்தால, அதான் கேட்டேன் உண்மையானு, வேற ஒன்றும் இல்லை. ஓ, ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்களாம், பார்க்கலாண்டி. அது எப்படி என் மேலே போயிட்டேவா இருக்க? போடி, எவ்வளோ தூரம் நீ மேலே போறியோ அவ்வளோ தூரம் நீ கீழே குழியில் விழ போறேன்னு அர்த்தம். அது ஒன்றும் இல்லை காவியா, சில பேரால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா என்னென்னமோ சொன்னாங்க, அப்படி இல்லை இப்படி இல்லை, இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு. நானும் சம்டைம் அதை நம்பினேன். அதுக்கப்புறம் நான் அதுலேருந்து வெளியே வந்துட்டேன். ஆனாலும் என்னென்னமோ சொல்லி ட்ரை பண்ணாங்களா, அதான் சில பேரால் ஏற்றுக்க முடியாது இல்லையா காவியா? அது இமையா, என்ன இமையா? இல்லை காவியா, பொதுவாக சொன்னேன். உனக்கு ஏதாவது குத்துதா காவியா? என்ன இமையா இப்படிலாம் பேசுகிற? எனக்கு எதுக்கு குத்த போகிற? என்ன இமையா? இல்லை நீ யாராவது அப்படி சொல்லியிருந்தா குத்தும். காவியா தான் எதுவுமே சொல்லலை, அதனால காவியாக்கு எதுக்கு நீ குத்த போகிற இல்லையா காவியா? ஓ ஆமாம்ல அஞ்சலி, நான் அதை யோசிக்காமல் விட்டுட்டேன். சாரி காவியா, உனக்கு எதுக்கு குத்த போகிற? நீ என்ன பண்ண? நீ ஃப்ரெண்டு, எனக்கு நல்லது தானே சொன்ன இல்லையா காவியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அப்புறமா வரேன். நீங்கள் பேசிட்டு இருங்க, நான் அந்த வரேன். ஏய் என்னாச்சு? காவி அதுக்காக இப்படி போகிறா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சச்சனா. சச்சனா, எனக்கு ஒரு ஆளை பார்க்கணும். அந்த ஆளுக்கு கொஞ்சம் கொடுக்க வேண்டியது நிறையா இருக்குது. கொஞ்சம் வாரியா, கொடுத்துட்டு வருவோம். யாருக்கு அஞ்சலி? வா, உனக்கே தெரியும் அது யாருன்னு. கொஞ்சம் வாரியா? அப்படியா, சரி போகலாம். சரி இமையா, நாங்கள் போயிட்டு வரோம். நீ மீரா கூட இரு, நாங்கள் இந்த வாரம். ஓகே சச்சனா. ஏய் சீக்கிரம் வாங்கடி. அதெல்லாம் நீ கொடுக்க வேண்டியதாக கொடுத்துட்டு சீக்கிரம் வந்துடுறேன். என்னாச்சு இமையா, நீ காவியாவை இப்படி பேச மாட்டே, என்ன இப்படி பேசுகிற? மீரா, உனக்கு நல்லாவே தெரியும் நம்ம குரூப்லேயே இந்த காவியை என்னை எப்படி ட்ரீட் பண்ணணும். உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நானும் ஃப்ரெண்டு தானே ரொம்பவே இறங்கி போனேன். ஃப்ரெண்டு தானே அப்படின்னு நினச்சி தான் நான் எல்லாமே பண்ணேன். ஆனால் அவள் என்னை எப்படி ட்ரீட் பண்ணான்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு வேலைக்காரி மாதிரி தான் என்னை ட்ரீட் பண்ணுவாள். ஆனால் என்னோட வாழ்க்கையிலேயே விளையாடணும்னு நினச்சா நான் எப்படி மீரா நான் அமைதியாக இருப்பேன்? என்ன சொல்கிற? இல்லை மீரா, இவளுக்கு ஒரு பொறாமை. என்னன்னா, நான் அந்த வீட்டில் வேலை பார்த்தேன். இப்போ வர்மாவை கல்யாணம் பண்ணி நான் வர்மா கூட ரொம்பவே, நான் இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைக்குமோன்னு நான் கனவுல கூட எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு நான் நல்லா வாழ்ந்துட்டுருக்கேன். அது என்னமோ தெரியல, காவியாவுக்கு பிடிக்கல. அவளை பொறுத்த வரைக்கும் நான் அவள் காலேஜிலே இருந்திருக்கணும். அவளுக்கு வேலைக்காரியாகவே கடைசி வரைக்கும் அடிமையாகவே இருந்திருக்கணும். ஆனால் இப்போ எனக்கு அப்படி இல்லை. நான் மேரேஜ் ஆகி செட்டில் ஆகிட்டேன். அது இவளுக்கு பிடிக்கலன்னு நினைக்கேன். அதுக்காக ஏன் வர்மா பற்றி என்னென்ன சொன்னா தெரியுமா? வர்மா ஒன்றும் உன்கிட்ட லவ்வுக்கு வரல, வெறும் உடம்புக்கு என்னென்ன வார்த்தையெல்லாம் என்கிட்ட சொன்னா. நான் மோஸ்ட்லி குழம்புனதே இவ பேச்சால தான். நான் இதை வர்மா கிட்ட சொல்லவே இல்லை. இப்போ ரீசெண்டாக தான் நான் வர்மா கிட்டையும் சொன்னேன். அப்போ தான் வர்மா என்கிட்ட ஒன்று சொன்னாங்க. உண்மையான ஃப்ரெண்டாக இருந்தால் இப்படி சொல்ல மாட்டாங்க. அப்போ தான் எனக்கு நீ சொன்னதும் காவியா சொன்னதுமே ஞாபகம் வந்தது. நீ எனக்கு எப்படி சொன்ன, காவியா எப்படி சொன்ன? அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளோ நாளாக ஃப்ரெண்டுன்னு நம்ம விட்டு கொடுத்து போனதெல்லாம் வேஸ்ட்டு. இவன் நம்மளை எந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணியிருக்கான்னு அப்போ தான் புரிஞ்சது. சரி சரி. ஓ அதான் மேடம், நீ பேசுகிறத கேட்க முடியாமல் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். இவங்க ரெண்டு பேரும் யாருக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்க போகிறாங்க? வேற யாரும் இல்லை, எங்கள் அண்ணனுக்கு தான். எனது சக்தி அண்ணாவா? எதுக்கு? என்னது அவங்களுக்கு கொடுக்கணும்? ஆமாம், சக்தி அண்ணாவை எப்படி அஞ்சலிக்கு தெரியும்? இல்லை, என்கிட்ட அண்ணன் சொன்னதை வச்சு வேணால் நான் சொல்கிறேன். அஞ்சலி அண்ணாவை லவ் பண்ணுறானோன்னு தோணுது, ஆனால் உண்மையாக எனக்கு தெரியாது. நீ எதுவும் கேட்டுக்காத சரியா? அவள் சொன்னால் பாரு, இல்லைன்னா தெரியாத மாதிரியே இருந்துக்கோ. ஓ ஓ, விஷயம் அப்படி போகுதா? எனக்கு ஏற்கனவே சந்தேகம் இருந்தது. ஏன்னா இவ அடிக்கடி குணா அண்ணா கிட்ட போய் சக்தியை பற்றி கேட்பான். அப்புறம் சக்தியோட நம்பரை வாங்குறது கூட ட்ரை பண்ணான்.
ஆனால் குணா கொடுக்கல. ஏன்னா இவ ஏதோ விளையாட்டா கேட்குறா, ஏதோ பண்ணுறான்னு நினச்சி குணா கொடுக்கல. இப்போ தான் விஷயம் புரியுது. ஓகே ஓகே. சரிடி வா, நம்மளும் கிளாஸுக்கு போவோம். அவங்க எல்லாரும் அப்படியே கிளாஸுக்கு வந்துருவாங்க, நம்மளும் போவோம். சரி மீரா. என்னங்க என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் வந்தது கூட தெரியாம. அதுவா ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட ஒன்று பேசணும். என்னங்க சொல்லுங்க. இல்லை, நேத்ரா எப்படின்னு தெரியும். ஆமாம், அவள் என் தங்கச்சி பொண்ணு தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் எதுக்காக மகேஷுக்கு எனக்கு அந்த நேரம் எதுவும் பேசணும்னு தோணலை, அதான் பேசலை. அதான் உங்ககிட்ட கேட்குறேன். ஏன்னா அவள் மகேஷை ஒரு மனுஷனை கூட மதிக்க மாட்டேங்கிறான். அதுதான். அதுவாங்க, அது நேத்ராவை எனக்கு பிடிக்காது தாங்க. அவள் பண்ணுறது, நடந்துக்கிறது, பேசுறது எதுவுமே எனக்கு பிடிக்காது. இப்போவும் பிடிக்காது தான். ஆனால் இப்போ நம்ம மருமக. ஆனால் நான் எதுக்காக நேத்ராவை மகேஷுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்னா மகேஷுக்காக தான். எனக்கு மகேஷா, நீ என்ன சொல்கிற அபிராமி? ஆமாங்க, நம்ம பையனை பற்றி நமக்கு தெரியாதா? நம்ம ஃபாரினில் இத்தனை வருஷம் வரைக்கும் இருந்தோம். எந்த பொண்ணுக்கிட்டே தான் பேசி இங்கே பார்த்துருக்கீங்க? இல்லை ஏதாவது ஒரு பொண்ணு ஃப்ரெண்டாவது இவனுக்கு இருக்கா? இல்லை, படித்தான், அப்புறம் பிஸ்னஸ் இறங்கினான், அவன் பாட்டு வேலை உண்டு அவன் தான் இருந்தான். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அவன் என்கிட்ட பேசினது நடந்துக்கிட்டதை வச்சு தான் நான் முடிவு பண்ணேன். ஆனால் அவனா என்கிட்ட வாய் திறந்து சொல்லலை. ஆனால் வளர்த்த எனக்கு தெரியாதாங்க என் பிள்ளை மனசில் என்ன இருக்குன்னு. என்ன சொல்கிற அபிராமி? அப்படின்னா மகேஷ் அது நான் நேத்ராவை திட்டுறது, அவளை நான் பேசுகிறது, இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு அவளை திட்டும்போது மகேஷ் என்கிட்ட வந்து நேத்ராக்கு சப்போர்ட்டாக வந்து பேசுவோம். அப்போ ஏதோ சரி, இவனுக்கு என்னதான் இருந்தாலும் அத்தை பொண்ணு ஃபேமிலி தானே, அதனால் ஏதோ அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறான் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் மகேஷ் மனசில் நேத்ரா தான் இருக்குன்னு எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஒவ்வொரு டைமும் என்கிட்ட வந்து நேத்ராக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவோம். ஆமாம், நீங்கள் பெரியவங்க தானே, அவள் தான் பாட்டி பேச்சை கேட்டு ஏதோ புரியாமல் பண்ணிகிட்டு இருக்கான், அவள் வயசுக்கு இது அவளுக்கு சரின்னு படுது, நீங்கள் வயசுக்கு மூத்தவங்க தானே, சொல்லியிருக்கலாமே அப்படின்னு கேட்டு என்கிட்ட வந்து கேட்பான் மகேஷ். அப்போ இல்லைடா, அவளுக்கு சொன்னாலும் புரியாது, அவள் ரூட்டில் போய் அவளுக்கு சொன்னாதான் அவளுக்கு புரியுது, அதனால தான் அப்படின்னு சொன்னாலும் இல்லைம்மா நீங்கள் அவளை திட்டாதீங்க, எனக்கு பார்க்க கஷ்டமாக இருக்குது அப்படி. நானும் என்னடா இவன் இப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு நானும் அமைதியாக தான் இருந்தேன். அப்புறம் அன்றைக்கி அவனோட ட்ரெஸ் எடுக்கலான்னு தான் அவன் ரூமு கிட்டே போனேன். அப்புறம் அவனோட டைரி கீழே விழுந்துச்சு. டைரியில் ஒரு ஃபோட்டோ, அது என்னென்னு பார்த்தா நேத்ராவோட ஃபோட்டோ. மகேஷ் மனசில் நேத்ரா தான் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ண ஏது பண்ண எதுவுமே எனக்கு தெரில. இது அக்கா கிட்ட சொல்லவா வேண்டாமா, இல்லை உங்ககிட்ட வந்து சொல்லணுமா வேண்டாமா, எதுவுமே எனக்கு தெரில. நானும் தெரியாத மாதிரியே காட்டிக்கிட்டேன். அப்புறம் நேத்ராவோட பிளானும் எனக்கு தெரிஞ்சிச்சு, கல்யாணம் அன்றைக்கி என்ன பண்ண போகிறான்னு. அதான் மகேஷ் கிட்ட முன்கூட்டியே நான் சத்தியம் வாங்கியிருந்தேன், நான் அம்மா என்ன சொன்னாலும் நீ செய்யணும்னு. அதனால தாங்க அன்றைக்கி நேத்ரா கல்யாணத்துக்கு நிப்பாட்டும் போது மகேஷை தாலி கெட்டுட்டான்னு சொன்னேன். அவன் தான் கெட்டுட்டான். சொல்கிறத பார்த்தா மகேஷுக்கு நேத்ராவை பிடிச்சிருக்கா. ஆனால் நேத்ரா மகேஷை மதிக்கவே மாட்டேங்கிறாளே. எத்தனை நாளைக்கு தான் அவள் மதிக்காமல் இருப்பான். ஆனால் அதுக்கு மகேஷ் கண்டிப்பாக அவளை மாற்றிடுவான். கண்டிப்பாக ஒரு நாள் நேத்ராவுக்கு மகேஷோட காதல் புரியும், சந்தோஷமாக இருப்பாங்க, நேத்ராவும் மாறுவா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது, நான் மாற்றிடுவேன். அப்படியெல்லாம் இந்த அபிராமி கிட்டேருந்து அவள் தப்பிக்க முடியாது. அவளை அவள் ரூட்டில் போய் அவளை எப்படி மாற்றணுமோ மாற்றிடுவேன். இல்லைம்மா, எனக்கு நீ கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா உனக்கு நேத்ராவை பிடிக்காது, திடீர்னு எப்படி நீ இந்த முடிவு எடுத்தேன்னு தான் பார்த்தேன். சரி பரவாயில்லம்மா, எப்படியோ நல்லா வாழ்ந்துட்டா சரி. மகேஷாவை புரிஞ்சுக்கிட்டு நல்லா வாழணும், அது ஒன்று தான் எனக்கு இப்போ ஆசை. இல்லைங்க, அதெல்லாம் வாழ்ந்துருவான். ஏன்னா அண்ணன்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆனால் ஈஸ்வரி மட்டும் நீங்கள் விடவே வேண்டாம். அத்தை எப்படி சமாளிக்கணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன். ஈஸ்வரி மட்டும் இங்கே வரக்கூடாது. ஏன்னா நேத்ராவை மாற்றணும். நேத்ரா மாறுற வரைக்கும் இங்கே வேண்டாண்ணா. நீங்கள் பேசுங்க பேசாண்டா அப்போல்லாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆனால் ஈஸ்வரி மட்டும் இங்கே வந்து அம்மா விடணும் முன்னே வந்து இருப்பாள்லாங்க, அது வேண்டான்னு நான் தாங்க சொன்னேன். அதனால தான் ஈஸ்வரி இங்கே வந்து போக்கில்ல. ஆமாம், நீ சொல்கிறது சரிதான். எப்படியோ அந்த ருத்ரா பொண்ணு மட்டும் மச்சா மாதிரி இருக்கா, அதனால பிரச்சனை இல்லை. ஆமாம், இந்த ஆகாஷ் ஆளையை காணும், கல்யாணத்தோடையும் காணும், எங்க அவன்? என்னங்க பண்ண, அத்தை அவன் அந்தளவுக்கு ஆக்கி வச்சிருக்காங்க. எங்கே குடிச்சிட்டு எங்கே படுத்திருக்கானோ யாருக்கு தெரியும். இந்த அம்மாவை என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆமாம், நீங்களும் அந்த மாதிரி இருந்தவங்க தான், மறந்துடாதீங்க. அர்ஜுன் மட்டும் இல்லைனா நீங்கள் இந்நேரத்துக்கு எங்கேயோ நான் எங்கேயோ இருக்க வேண்டியதான். சரி பழச பேசாத, அது ஏதோ அம்மா பேச கேட்டு நம்ம பண்ணிட்டேன். சரி அதெல்லாம் விட்டு தள்ளு. ஆமாம், பேசவே கூடாது. ஆனால் என்னங்க, எனக்கு ஒரு ஆசை இருந்தது, அர்ஜுனுக்கு நம்ம அஞ்சலியை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. ஆனால் அர்ஜுனும் சாச்சனாவும் விரும்புகிறாங்களாம். எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனாலும் சாச்சனாவும் நம்ம பொண்ணு தானே, அதனால் எனக்கு சந்தோஷமும் இருக்குது. என்ன அஞ்சலிக்கு முடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் பரவாயில்ல, நம்ம சாச்சனாவுக்கே அர்ஜுன் கரெக்டாக தான் இருப்பான். எப்படி இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு தான் மருமகனாக வரப்போகிறான். சாச்சனாவும் அஞ்சலியும் வேறு இல்லை, நம்ம பொண்ணுங்க தான். அதனால எந்த இதுவும் இல்லை, எனக்கு சந்தோஷம்தான். அப்புறம் எங்க உங்களோட எக்ஸை பார்த்தீங்களா? ஏமா இப்போ எதுக்கு அதை போட்டு கிளறிட்டு இருக்க? ஏமா உன் காலில் விழுறேம்மா, என்னை விட்டு எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன். இல்லைங்க, நான் பார்த்தேன். அதான் நீங்கள் பார்த்தீங்களா பேசுனீங்களா? ஏன்னா எத்தனையோ வருஷம் கழிச்சு பார்க்குறீங்களா, அதாங்க கேட்டேன். என்னங்க பார்க்கலையா? அம்மா தாயே, என்னை விட்டுருமா, வேண்டாம். இந்த பாடி இப்போ தாங்காது, கேட்டியா? வயசாயிட்டு, முன்னாடி தாங்குச்சு, ஆனால் இப்போ தாங்காதுமா, விட்டுருமா தாயே. உன்கிட்ட மாட்டினா தப்பிக்க முடியாது. ஆஹா, அவ யாருன்னு எனக்கு தெரியாதேம்மா. நீ என்னம்மா யாரோ பற்றி என்கிட்ட கேட்குற? வாமா தூங்கணும். என்ன அபிராமி, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. இவ்வளோ நேரம் நான் உங்கள் பக்கத்தில் தான் நிற்கேன், ஒரு வார்த்தை சொல்லலை. உங்கள் எக்ஸை பற்றி கேட்ட உடனே நான் அழகாக இருக்கேன்.
நல்லா வருவீங்க. ஆளை பாரு, போங்கங்க. அம்மா அபிராமி தாயே, வேண்டாமா. தெருவில் போகிற சண்டைய நான் இழுத்து விடுற மாதிரி இல்லைம்மா. எனக்கு ரொம்ப தூக்கம் வரு, நான் தூங்குறேன். குட் நைட்மா. நீ வந்து தூங்குமா. என்னங்க, சும்மா தாங்க சொன்னேன். பரவாயில்லம்மா, நீ சும்மாவே சொல்லுமா. ஆனால் எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, நான் தூங்குறேன். சரிங்க, தூங்குங்க. நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு வரேன். நான் தூங்கணும். லைட் ஆஃப் பண்றீங்களா இல்லையா? நீ தூங்குமா, எனக்கு வேலை இருக்கு. இப்ப எல்லாம் லைட் ஆஃப் பண்ண முடியாது. யார் ரூமு, எனக்கு எப்போ லைட் ஆஃப் பண்ணணும்னு தோணுதோ அப்போ தான் ஆஃப் பண்ணுவேன். உனக்கு தேவையான தூங்கு, இல்லையா அப்படியே உட்காந்துரு. என்ன பார்த்தா என்ன பைத்தியம் மாதிரி தெரியுதா? இங்க பாரு, சும்மா சும்மா அப்படி கேட்காத. அப்புறம் நிஜமாவே என் உண்மையை சொல்லிடுவேன், பார்த்துக்கோ. என்ன உண்மை? என்ன உண்மை சொல்றீங்க? நீ சொன்னல நான் பைத்தியமானு, அந்த உண்மைதான் சொல்லுவேன். யார் பைத்தியம்? ஒரு மனுஷன் தூங்க விடுறியா? லைட்டையும் போட்டு உட்காந்துருக்கத பாரு. லைட் ஆஃப் பண்றீங்களா இல்லையா? இது மனுஷனா? எங்க இருக்காங்க? இங்க இல்லையே. ஏமா இங்க எந்த மனுஷனும் இல்லையம்மா. எங்கம்மா இருக்காங்க அந்த மனுஷன்? என்ன, எதுக்கு இங்க வந்திருக்கா? உங்ககிட்ட சொன்னா எல்லாம் வேலைக்காவது. நானே லைட் ஆஃப் பண்றேன். தலை. எனது லைட் ஆஃப் பண்ண புரியும். எங்க லைட் ஆஃப் பண்ண பார்ப்போம். என்ன ஆஃப் பண்ண முடியாதா என்ன? இப்போ ஒன்னு யாரு வேண்டான்னு சொன்னா ஆஃப் பண்ணு. இப்படி எருமை மாடு வரும் முன்னாடி வந்து என்ன தலை. என்னது எறும்பு மாடா? அப்ப இந்த எறும்பு மாடை கல்யாணம் பண்ணதும் ஒரு எறும்பு மாடை தான் இருக்கும். பாருங்க, ரொம்ப எல்லாம் பேசாதீங்க. என்னம்மா, நீ சொன்னதுக்கு நான் திரும்ப சொன்னேன். நீ சொல்லலாம், நாங்க சொல்லக்கூடாது. அது எப்படி? என் பாட்டி உனக்கு சரியா சொல்லி தரலன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நான் கத்து தரேன் என்ன ஏதுன்னு. அதுக்கப்புறம் எப்படி நடந்துக்கிறோம்னு நடந்துக்கணும். ஓகேம்மா? உங்ககிட்ட பேசினாலே எனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். தள்ளுங்க. ஏய் நேத்ரா, உன்னை காணும் சபலம் வரக்கூடும். நீ பார்க்கும் பார்வைகள் பூவாகும். அது இல்ல, நான் எதுவும் பண்ணல. நீதான் எல்லாத்துக்கும் காரணம். சிச்சி சி. இது நல்ல கதையா இருக்கு. இப்படி நீ வந்து எனக்கு கிஸ் பண்ணுவ, இப்போ சீச்சி. ஆமாமா, எனக்கு ஆசைப்பாரு உனக்கு கிஸ் பண்றதுக்கு. இங்க பாரு, நீதான் என்ன பிடிச்சு இழுத்த. அதனாலதான் தெரியாம ஆக்சிடென்டா உன்னை கிஸ் பண்ணிட்டேன். சாரி. இப்படி சொல்லிட்டு போகணும். இதை விட்டுட்டு சீச்சி அப்படின்னா? ஆனா நல்லா இருந்தது. எனக்கு நல்லா இருந்ததா? யோ விடியா. ஆமா எனக்கு தேவைதான். என்ன தேவை? விடு. ஆமா, எங்களுக்கு இப்படியே உங்களை கட்டி பிடிச்சிட்டு படுக்கிறதுக்கு ஆசை பாரு. போமா. இதுவும் நல்லாத்தான் இருக்கு. கொஞ்ச நேரம் இப்படி இருந்துரும், இல்லைன்னா பேசாம தூங்கிடுவோம். அப்ப என்ன பண்ணுவா? விடு, நான் எழுப்பட்டும். விடு. அச்சோ, தலையில அடிபட்டு போல மயக்கமா வருது. என்ன மயக்கமா வருதா? அதுக்கு என்ன விட்டுட்டு அப்புறமா என்ன பண்ணி மயங்கி இல்லை என்ன பண்ணு. விடு. என்ன உன்னை கூடிய சீக்கிரம் மாத்தி என் நேத்ராவா மாத்தி காட்டுறேன். உள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? உலகே அழிஞ்ச யோ விடியா என்ன? யோ மகேஷ், விடு. என்ன நடிக்கிறானா இல்ல நிஜமாவே மயங்கிட்டானா? இந்த பக்கம் தானே சுவிட்ச் இருந்தது. இந்த காலிக்கு தான் இருக்கு. லைட் ஆஃப் பண்ணிடுவோம். லைட் ஆஃப் பண்ணிட்டு எப்படி ஆஃப் ஆச்சு? இப்படி நீ படுத்துருக்குது அவ்வளோ நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படியே இருந்துடக்கூடாதுன்னு தோணுது. உன்னை சீக்கிரம் இந்த மகேஷோட பொண்டாட்டியா, இந்த மகேஷோட நேத்ராவை மாத்துறேன். கண்டிப்பா மாத்துவேன் நேத்ரா, மாத்துவேன். உயிரே பிரிஞ்சாலும் உறவேதும் பிரியாதே. வர்மா, என்ன வர்மா, சாப்பிடவும் வரல. நான் வேணா சாப்பாடு எடுத்துட்டு வரவா? இல்லைங்க சார், எதுவும் வேண்டாம். என்னாச்சு வர்மா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார், சும்மாதான். என்னாச்சு? இப்படி இருக்க மாட்டீங்களே, என்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் இல்லைங்க சார், என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. எனது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்களா? எதுக்கு? எனக்கே தெரியல எதுக்குன்னு. அதான் என்ன பண்ணணும்னு தெரியாம முடிச்சுட்டு உட்காந்துருக்கேன். ஏன்னா உனக்கு காலேஜ் இங்க, உன்னை எப்படி கூட்டிட்டு போக முடியும்? அதான். எனது என்ன விட்டுட்டு போறீங்களா? காலேஜாவது ஒரு மண்ணாவது. நானும் உங்க கூட வாரேன். நான் அங்க இருக்க மாட்டேன் உங்களை விட்டுட்டு. அது இம்சா, நீ காலேஜ் படிச்சுட்டு இருக்கு. அதுக்கு என்ன, என்னால முடியாது. நானே கூட வந்துருதேன், என்னை கூட்டிட்டு போங்க. இல்லை இம்சா, புது ஊரு புது இடம், நீ தனியா இருந்துப்பியா? அதெல்லாம் நான் இருந்துப்பேன், பழகிப்பேன். நானும் வாரேன். சரி, நாளைக்கு அப்போ கிளம்ப வேண்டியது இருக்கும். அப்போ காலையில அம்மா கிட்ட அப்பா கிட்ட எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு கிளம்புவோம். ஐ ஜாலி. அப்ப வருமா, நம்ம தனியா இருக்க போறோமா? ஆமால, நான் இதை யோசிக்காம போயிட்டேன். இம்சா போ வருமா. மேடத்துக்கு ஒரே குசி தான். ஆமா, யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்களும் நானும் மட்டும்தான். சரி, உனக்கு தேவையான ட்ரெஸ், எனக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாமே எடுத்து பேக் பண்ணு. சரியா? மார்னிங் சொல்லிட்டு கிளம்புவோம். சரி வருமா,
சாப்பிட வாங்களேன். இதுக்கு தான் சாப்பிட வராமல் இருந்தீங்களா? வாங்க சாப்பிட. இல்லைங்க சார், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களா, அதான் என்ன பண்ணணும்னு தெரியல, அதான் யோசனையாக இருந்தது. சரி வர்மா, சாப்பாடு வந்து சாப்பிட்றீங்களா இல்லை எடுத்துகிட்டு வரவா? இல்லை இல்லை, எல்லாமே தூங்கியிருப்பாங்க, டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நீ சாப்பாடை எடுத்துகிட்டே வந்துடு. சரி வர்மா, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். அதுக்கப்புறம் வந்து நான் பேக்கிங் எல்லாம் பண்ணுறேன். சரிங்க இம்சா. வா வர்மா. யாரு அடிக்கிறா தூண்டா விளக்க யாரு ஏத்துறா